அப்படிங்கிற பேர்ல ஒரு போஸ்டர், அது தவறுதலான பொய் பிரச்சாரம், இரண்டு பிரிவுக்கிடையே வன்முறையை தூண்டுகின்ற விதத்திலே, பிரிவினைவாதத்தை தூண்டுகின்ற விதத்தில் ஒரு போஸ்டர். பீகார் மக்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகத்து மக்களை இழிவுபடுத்துறதுக்காக கருப்பு கொடியா. கொஞ்ச நாள் இந்த கருப்பு கொடி விஷயத்தெல்லாம் பார்க்காம அப்படியே கண்டிக்காம இருந்தாங்க. ஏன்னா நிறைய நிதி உதவி எல்லாம் வர வேண்டி இருக்கு டெல்லியில இருந்துன்னு. இப்ப தேர்தல் வந்துடுச்சு. திமுக எப்படியாவது மக்களோட கோபத்தை திசை திருப்பணும்னா அந்த கருப்பு கொடி கருப்பு பலூன் எல்லாம் திருப்பி ஆரம்பிக்க முடியுமான்னு அந்த என்ன சொல்லுவாங்களே பழமொழி, குரங்கு வந்து குட்டி வச்சு சூடு பாக்குற விதமா இப்ப இந்த முற்போக்கு அமைப்புகள் அப்படிங்கறது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்டோட சப்போர்ட்டோட இதை பண்றாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. ஏனென்றால் இந்த பிரிவினைவாத அமைப்புகளுக்கு, இந்த முற்போக்கு அமைப்புகளுக்கு எல்லாம் பின்னால யார் இருக்காங்கன்னு பார்த்தா திமுக காரங்க தான் இருக்காங்க, திக காரங்க தான் இருக்காங்க. அதனால் இந்த கருப்பு பலூன் கருப்பு கொடி இந்த மாதிரி விஷயத்தை தமிழகத்தினுடைய அரசு அனுமதித்தால் தமிழகத்தினுடைய முதல்வர் எந்த இடத்துக்கு வந்தாலும், எந்த மாவட்டத்துக்கு வந்தாலும் பிஜேபி காரங்க இதே மாதிரி செய்வாங்க. ஏனென்றால் ஒரு நாட்டின் பிரதமர் வருகின்ற பொழுது, அதுவும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பங்களிப்பு கொடுப்பதற்காக வருகின்ற பொழுது, இதை கடுமையான எச்சரிக்கையோடு யார் அந்த நபர்களை என கண்டறிந்து அவர்களை முன்பாகவே கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை.